உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது பெண்ணியவாதி என்று சொல்லிக்கொண்டு தன் மகள் வயதில் உள்ளவளை திருமணம் செய்து கொண்டவரை பற்றி அல்ல, உண்மையான பெண்ணியவாதியை பற்றி, உண்மையான கவிஞரை பற்றி. ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம் போன்ற பல மொழிகளை கற்றிருந்தாலும் தனது தாய்மொழியான தமிழை உயர்த்தி பிடித்தவர். தமிழை வெறுமனே நேசிப்பது மட்டுமல்ல, அதன் ஆற்றலை உணர்ந்து அதை வளப்படுத்த வேண்டும் என்ற அவரது ஆர்வத்தை காட்டினார். முண்டாசு கவி பாரதியை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இவருக்கு தமிழ் மீது இருந்தது வெறும் பற்று மட்டுமல்ல, அது ஒரு வெறி. தமிழே தன் உயிர் என்று கருதி தமிழ் மொழியை உலக அரங்கில் உயர்த்த பாடுபட்ட ஒரு உணர்வு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை உயர்த்தி பேசினார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று பாடினார். மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று மேற்கு மொழிகளின் ஆதிக்கம் பற்றி பாடினார். அடுத்த வரியிலே சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று தமிழ் மொழி வாழ்வதற்கு பாடினார். தமிழை இழிவுபடுத்தியவனெல்லாம் புகழ்ந்த நாம் தமிழை வாழ்த்தியவரை புகழ மறந்தோம். இன்று பாரதியின் பிறந்த நாள். பாரதிக்கு மனதார வாழ்த்து சொல்லுவோம். தமிழர் வாழ்க, தமிழ்த்தாய் வாழ்க. நன்றி, வணக்கம்.